கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையையும் அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு தந்த ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். மார்ச் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலேயும் நம்முடைய தியானத்திற்கான வேத பகுதி யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இதிலே தேவ ஆலயத்தின் பணிகளை செய்வதற்கு தேவன் அநேகருடைய இருதயங்களிலே ஞானத்தை கட்டளையிடுகிறார். திறமையுள்ளவர்கள் இருந்தார்கள். தேவ ஆலயத்தின் பணிமூட்டுகளை செய்வதிலே பெண்களும் ஆண்களும் சேர்ந்து ஈடுபடுகிறார்கள். இந்த காலவேளையில் இந்த அதிகாரத்தை நாம் இப்படி சிந்திக்கும் பொழுது இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கான சிந்தை என்ன? தேவ ஆலயம் என்பது தேவாலயத்தின் பணிவிடை, தேவாலயத்தின் பணிமூட்டுகளை செய்வது, தேவாலயத்தை அலங்கரிப்பது போன்ற காரியங்கள் எல்லாம் ஆசாரியனுக்கும் லேவியனுக்கும் மாத்திரம் உரியது என்று நாம் தவறாய் மதிப்பீடு செய்துவிடக்கூடாது. தேவாலயத்திற்கு தேவனை ஆராதிக்க வர வேண்டும், கண்டிப்பாய். ஆராதிப்பதற்கு மாத்திரம் ஆலயத்திற்கு அல்ல, ஆலயத்துக்கு வருகிறவர்கள் ஆலயத்தில் உள்ள பழுதுகளை நீக்குவதற்கும் தங்கள் மனதை ரம்மியப்படுத்தி இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற ஆலயங்களில் வருகிற தேவ பிள்ளைகளை கவனிப்போமானால் ஆராதிக்க வருகிறார், நன்றாய் ஆராதிப்பார்கள். ஆவியில் நிறைந்து கரங்களை தட்டி ஆராதிப்பார்கள். ஆமேன் என்று முடிந்துதான் தெரியும், அவர்கள் கால்கள் வேகமாய் சென்றுவிடும். அந்த ஆலயத்தில் எத்தனை பணிவிடைகள் காத்திருக்கும் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கும்படி அமர்ந்திருந்த பாயோ சேரோ சோஃபாவோ எதுவாக இருக்கட்டுமே, அது அப்படியே தான் இருக்கும். ஏன்? நம்முடைய ஆலயம் ஆயிற்றே. நம்முடைய ஆலயத்தை நாம் சுத்தப்படுத்தி விட்டு போகலாம் என்று யாரும் நினைப்பதில்லை. எல்லாரையும் சொல்லவில்லை, பணிவிடை செய்கிறவர்கள் இன்றும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் அந்த பணியை செய்தால் எத்தனை சிறப்பாக இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிக்காக மோசேயினிடத்தில் தேவன் சொன்னது ஆசாரியர் லேவியரை மாத்திரம் அல்லவே, ஞான இருதயம் உள்ளவர்கள் எல்லாரும் அந்த பணிவிடையை செய்தார்கள். ஆகவே என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் உங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் செல்லுகிற ஆலயத்தில் உங்களுக்கான பணிவிடை அங்கே காத்திருக்கிறதா? நீங்கள் பணிவிடை செய்கிறவர்களாய் தேவ ஆலயத்துக்கு செல்லுகிறீர்களா? அல்லது ஆராதனைக்கு மாத்திரம் சென்றுவிட்டு வந்து விடுவேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லையே, பணிவிடையே இல்லை பாஸ்டர்னு சொல்கிறீங்களா? உங்கள் ஆலயத்தில் ஏராளமான தேவைகள் இருக்குது. ஆலயத்தை அலங்கரிக்கக்கூடிய, ஜன்னல்களை அலங்கரிக்கக்கூடிய எத்தனையோ பணிவிடைகள் காத்திருக்குமே. நீங்கள் அதையெல்லாம் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு தேவன் தந்த தாளந்துகளை பயன்படுத்தி உங்கள் ஆலயத்தை சிறப்பாய் வடிவமைக்கலாமே. இதை செய்வதற்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவினால் உங்கள் ஆலயம் மிக சிறப்பாய் வடிவமைக்கலாம். தேவன் அதற்குரிய கிருபைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கிருபைகளை பயன்படுத்த தவறிவிடாதிருங்கள். ஆகவே இந்த காலவேளையிலே இந்த சற்று நேர சிந்தைக்கு உங்களை விட்டு விடுகிறேன். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளை மிக நேர்த்தியாக செய்த மனிதர்களும் சகோதரிகளும் இருந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த காலவேளையில் உங்களுக்கு ஒரு நல்ல தருணத்தை கர்த்தர் தருகிறார். உங்கள் ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் ஆலயத்தின் தேவைகளை கவனியுங்கள். ஆலயத்திற்கு என்ன தேவை, அதை நம்முடைய குடும்பத்தின் சார்பாக வாங்கி கொடுக்கலாமே, ஆலயத்தை அலங்கரிக்கலாமே என்று தீர்மானித்து பாருங்கள். அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், தேவனுக்கும் அது பிரியமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதா, இந்த நல்ல காலையில சிந்தைக்காய் ஸ்தோத்திரம். என் சிந்தையிலே தந்த வார்த்தையின்படி தேவ ஆலயத்தை பேணி காக்கிற அருமையான சந்தர்ப்பத்தை உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து அதை செயல்படுத்த உடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமாம் ஆமாம். காட் bless யூ.